ஹே காய்ஸ், வெல்கம் டு மை நெய்தல் மங்கை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரௌனி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஏதாவது தப்பாக இருந்தால் எக்ஸ்பர்ட்லாம் மன்னிச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் மிஸ்ட் பன்னீர் எடுத்திருக்கேன், அதாவது அன்சால்ட்டட். நெக்ஸ்ட்டு வந்து டார்க் சாக்லேட்ஸ் அண்ட் ப்ரௌன் சுகர், அப்புறம் வந்து எந்த ஃப்ளார்னாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு முட்டை, இது எல்லாமே எடுத்திருக்கோம். இப்போ என்னென்ன குவான்டிட்டியில் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சாக்லேட்ஸை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஒரு பவுல் எடுத்துக்கிறோம். அந்த சாக்லேட் கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா பட்டர் எடுத்துக்கிறோம். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அமுல் பட்டர் எடுத்துட்டேன். அது வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்தனால எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. ரெண்டும் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சேர்த்து வந்து அந்த ஹாட் வாட்டரோட மெல்ட் பண்ணிட்டோம். அந்த ஹாட் வாட்டர் வந்து என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா மேலே இருக்கிற அந்த கப்போட வந்து ஒட்டி இருக்கக்கூடாது, கொஞ்சம் கேப்போடு இருக்கணும். அப்போ தான் நல்லா மெல்ட் பண்ண முடியும். நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு ஜென்டலாக என்ன பண்ணணும் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த பட்டரும் அந்த சாக்லேட்டும் என்ன ஆகணும் அப்படின்னா ஒரு க்ரீமி, ஒரு ஷைனிங் கன்சிஸ்டன்சியில் வர வரைக்கும் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து எடுத்துக்கிறணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு எக்கு, நெக்ஸ்ட் ஒரு கப் அளவு நாட்டு சக்கரை எடுத்துக்கிறோம். நாட்டு சக்கரை மீன்ஸ் ப்ரௌன் சுகர். அதுக்கப்புறம் ஒயிட் சுகர்னாலும் எடுத்துக்கலாம், நார்மல் சீனி அந்த மாதிரி எடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். நாட்டு சக்கரை பாக்கெட்டில் பார்த்தாலே நார்மலாகவே தெரியும், கொஞ்சம் கட்டி கட்டியாக லம்ஸாக இருக்கும். இதை அப்படியே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, மிக்ஸ் பண்ணால் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு நல்ல ஒரு பவுடர் கன்சிஸ்டன்சி, அதை வந்து முட்டையோட மிக்ஸ் பண்ணும்போது அதனால ஜென்டலாக நல்லா முட்டையோட மிக்ஸ் ஆகுற மாதிரி அந்த பதத்துக்கு இருக்கணும். நெக்ஸ்ட் அந்த உடச்சி ஊற்றின முட்டையோட நம்ம கிரைண்ட் பண்ண ப்ரௌன் சுகரையும் போட்டு விஸ்கை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மிக்ஸ் ஆகி ஒரு க்ரீமி டெக்ஸ்டரில் வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் ப்ரௌனி வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா ஒரு க்ரீமியாக கிடைக்குது. அதை பார்த்தாலே தெரியுது நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் இப்படி கிடைக்கும் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா பீட்டர் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி க்ரீமியாக இருக்குது அப்படின்னு. ஃபஸ்ட் டைம் வேறு ட்ரை பண்ணுறோம், எந்த லட்சணத்தில் வரப்போகுதுன்னு தெரியலை. அதோட அவுட்புட் எப்படி இருக்குமோ அப்படிங்கிறத நினச்சி ரொம்ப பயமாக இருக்குது. வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பட்டர் சாக்லேட் மிக்ஸை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க இந்த எக் ப்ரௌன் சுகர் மிக்ஸோட ஆட் பண்ணுறோம். நல்லா அந்த இதில் உள்ள சாக்லேட் எல்லாத்தையும் வலித்து அதில் போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும், வச்சு போட்டு தேதையும் தேய்ச்சிடக்கூடாது. ஃபஸ்ட்டு விஸ்கை வச்சு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மிக்ஸ் பண்ணேன். அது நல்லா எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா வருதுங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு நம்பிக்கை வந்துட்டு ஓரளவு ப்ரௌனி வரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்குங்க. இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லைட்டாக ஜென்டலாக மெதுவாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 1 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கிறோம். அந்த மைதா மாவை நல்லா சளிச்சிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கோகோ பவுடர் எடுத்து அதையும் சளிச்சு நம்ம அதில் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா பேட்டரை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ப்ரௌனி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுருப்போம்ல, அந்த பாத்திரத்தை நம்ம எடுத்து அதை சுற்றி நெய் தடவிக்கலாம். இல்லை எனக்கு வந்து பேப்பர் இருக்குது, பேக் பண்ணுறதுக்கான பேப்பர், அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லாததுனால நான் அதை வந்து பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா அந்த பேட்டரை எடுத்து அந்த பாக்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஈவனாக பண்ணி நல்லா தட்டி விட்டு அது ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறணும். இல்லை அப்படின்னா ஒரு சைடு வந்து ஒரு சைடு வேகாத மாதிரி அந்த ஒரு இதில் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா அந்த பேட்டரை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரில் ப்ரீஹீட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாத்திரத்தை வச்சு நம்ம விசில் போடாமல் அந்த குக்கரை நார்மலாக என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் ப்ரௌனி பண்ணுறதுக்கு ஆசைப்படுறத விட அந்த ப்ரௌனி பண்ணதுக்கான பாத்திரத்தை கழுவுறதே ஒரு பெரிய வேலைங்க. அந்த பாத்திரங்கள் வந்து அவ்வளோ சேர்ந்துருக்கு. அதை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 45 மினிட்ஸ் கழித்து அந்த கேக்கை நான் எடுத்து வெளியே ஹீட்டாக இருந்தனால கொஞ்சம் கூல் போன பின்னாடி ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதை எடுத்து பார்த்தேன். அந்த கேக்கு வந்து நல்லா அழகாக வந்துருந்துச்சு ப்ரௌனி.
அதுக்கப்புறம் அதை வந்து தட்டி பார்த்தேன். பார்த்ததில் ப்ரௌனி மாதிரி இல்லாமையும் கேக் மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி வந்தது. அதை கட் பண்ணி பார்த்தேன். சரி எப்படியோ நம்ம ஏதோ பண்ணியிருக்கோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது ப்ரௌனிங்கிற பேரில் ஏதோ நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணியிருக்கோம். அதனால் என்னை நானே பெருமையாக பார்த்துக்கிட்டேன். நல்லா தான் இருந்தது. என் மகிட்ட கொடுத்த நம்மளை வாழ்த்துறது நம்ம பெற்ற 2 ஜீவன்கள் மட்டும்தான். நம்மளை கெட்டினதும் நம்மளை பெற்றதும் என்றைக்கு நம்மளை வந்து அசிங்கமான பேச நம்ம காதுலேயே வாங்குறது கிடையாது. என் மகன் சொன்னான் சூப்பராக இருக்குமா, மூத்தவளும் சொன்னால் 2வது மகளும் சொன்னால் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு. இது போதும் எனக்கு, நான் இவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு இந்த இது போதும். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.